கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைதீர்க்கும் கூட்டம் நேற்று நடைபெற்றது. கூட்டத்திற்கு கோட்டாட்சியர்களின் நேர்முக உதவியாளர் தாரணிகா தலைமை தாங்கினார். மாவட்ட மாற்றுத்திறனாளி இளநிலை மறுவாழ்வு அலுவலர் தட்சிணாமூர்த்தி, சாந்திகுமார், பிரகாஷ், எலும்பு முறிவு டாக்டர் சீனிவாசன் மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். பட்டுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் நேர்முக உதவியாளர் தாரணிகாவிடம் நெற்கதிர் மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற நல சங்கம் டிசம்பர் 3 இயக்கத்தின் சார்பாக பல்வேறு கோரிக்கை மனுக்களை அளிக்கப்பட்டது. இதில் கூறியிருப்பதாவது: 35 கிலோ அரிசி மத்திய கூட்டுறவு வங்கி, கூட்டுறவு சொசைட்டி மற்றும் கூட்டுறவு சம்பந்தப்பட்ட அனைத்திலும் மாற்றுத்திறனாளிகளை உறுப்பினராக ஆக்க வேண்டும். வறுமை கோட்டிற்கு கீழே இருக்க வேண்டிய மாற்றுத்திறனாளிகளுக்கு 35 கிலோ அரிசி உடனடியாக வழங்க வேண்டும். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலமாக பட்டுக்கோட்டையில் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் முறையான வடிகால் அமைத்துக் கொடுக்க வேண்டும். கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளின் இயக்க நிர்வாகிகள் முகமது, சுதாகர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.